சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. இன்றைய நாள் செப்டம்பர் 10ஆம் தேதி 2025 புதன்கிழமை. விஸ்வாவசு வருடம் ஆவணி மாதம் 25ஆம் திருநாள். மேஷ ராசி, இந்த மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு சுப விரயங்கள் ஏற்படும். நல்ல இடங்களுக்கு பிரயாணம் செய்யக்கூடிய வாய்ப்புகள், ஆன்மீக எண்ணங்கள் அதிகரிக்கிறது. புக்கு, டாக்குமெண்ட், ஆடிட்டிங், அக்கௌண்ட்ஸ், படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நாட்டம் அதிகரிக்கக்கூடிய அற்புதமான நாள். அனந்த பத்மநாபன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் தாமரை நிறம். ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கிளாஸா இருக்கக்கூடிய நாள். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நிறைய நல்ல விஷயம் நடக்கும். பொருளாதார முன்னேற்றம், நண்பர்களோட எங்கேயாவது முக்கியமான இடத்துக்கு, கோவில் குளங்களுக்கு சென்று வருவது, தான தர்மங்கள் செய்வதுங்கிற மாதிரி ரொம்ப சுபக்ஷமாக போடுறது. ரொம்ப அருமையான நாளாக இருக்கப்படுது. இந்த நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அனந்த பத்மநாபன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியானவர் மஞ்சள். மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தொழில இருக்கக்கூடிய பிரச்சனை, குடைச்சல் இதெல்லாம் அப்படியே கட்டாயிடும். தொழில மிகப்பெரிய மேன்மையை காக்கக்கூடிய அற்புதமான நாள். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல வெற்றி, பொருளாதாரத்துல முன்னேற்றம், எந்த ஒரு டென்ஷனும் இல்லாம நீங்க பாட்டு உங்க வேலையை பட்டுன்னு பண்ணி முடிக்கக்கூடிய அற்புதமான நாள். ஆஞ்சநேயர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பிங்க் நிறம். கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நல்ல பணம் வரும். வெளியூருக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள், வெளிநாடுகளுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள், ஒரு சில பேருக்கு உண்மையாக இருந்து ஒரு நம்பிக்கையின் பாத்திரமாக மாறக்கூடிய அற்புதமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமாட்சி அம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியான் பிங்க். சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மிக முக்கியமான நாளாக இன்றைய நாள் எடுத்துக்கொள்ளலாம். நீங்க எந்த விஷயத்துக்காக ரொம்ப போராடுவீங்களோ அந்த விஷயம் கொஞ்சம் தள்ளி போய் நடக்கும். டென்ஷன் ஆகணும், உடம்புல பதட்டம் அதிகமா இருக்கும். பட் என்னதான் சொன்னாலும் பெரிய நெகட்டிவ்னு சொல்ற மாதிரி ஒன்றும் கிடையாது. நீங்க எப்படி பிளான் பண்றீங்களோ அது தாராளமாக நடக்கும். அமோகமான நாளா இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ருத்ரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியான பிங்க் நிறம். கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கோபதாபங்களை குறைக்க வேண்டும். 100% கோபம் இருக்கக்கூடாது. யாரு மேலன்னா எல்லார் மேலேயும் கோபம் இருக்கும். எதுக்கு கோபம் இருக்கும்னே தெரியாது. அதே மாதிரி வாழ்க்கை துணைக்கும் உங்களுக்கும் சின்ன சின்ன சலசலப்புகள் வரும். அதை பெருசுபடுத்திக்காதீங்க, சரியா போயிடும். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு திடீர் பண வரவுகள், வாராக்கடன், பாக்கிகள் இதெல்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அமோகமான நாள். ஆண்கள் மட்டும் கொஞ்சம் கவனமா இருக்கணும். மற்றபடி பெரிய ஒரு நெகட்டிவிட்டின்னு சொல்ற மாதிரி ஒண்ணும் கிடையாது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் உடுப்பி ஸ்ரீ கிருஷ்ணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியான மஞ்சள். துலாம் ராசியில் துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு யோகமான நாள். 6ஆம் இடத்துல ஒரு வெற்றி பெறக்கூடிய ஒரு கிரகம் உட்காந்துன்னா அதுக்கப்புறம் என்ன ஓடும். நாளை பொறுத்த நிறைய பேர் கடன் அடையும். நிறைய பேர் புதிய வேலை, புதிய செக்மெண்ட் இந்த மாதிரிலாம் மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. யார் உங்களை எதிர்க்காங்களோ அப்படியே அவங்க அடங்குற மாதிரி சுச்சுவேஷன் ஏற்படும். அமோகமான நாள். நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்கும். பெரிய விஷயங்கள்லாம் சும்மா டக்கு டக்குன்னு நடக்கும். அற்புதமான நாளாக நாள் இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகேஸ்வரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியான மஞ்சள். விருச்சிக ராசியில் விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வெற்றியை கொடுக்கக்கூடிய நாள், மன சந்தோஷத்தை அதிகமாக கொடுக்கக்கூடிய நாள், எந்த வேதனையாக இருந்தாலும் பட்டுன்னு உடையக்கூடிய நாள், மனசு அவ்வளவு ஒரு என்ன சொல்றது இன்பத்துல இருக்கக்கூடிய நாளா இருக்கப்படுது. அந்த அளவுக்கு நல்ல விஷயம் நடக்கும். குழந்தைகளால பெரிய ஒரு சர்ப்ரைஸ் வெயிட்டிங் அப்படின்னு சொல்லலாம். அமோகமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மீனாட்சி அம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியா நிறம் கிழிப்பச்சை நிறம்.
தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வீடு மாத்துறது, இடம் மாத்துறது, வீட்டுல இருக்கக்கூடிய சின்ன சின்ன வேலைகள்லாம் முடிக்கிறது, இப்படிலாம் இந்த நாள் முழுக்க முழுக்க அதை பத்தி தான் எண்ணங்கள் இருக்கும். அதே மாதிரி நிறைய பேருடைய வீட்டுல இந்த ஆடு மாடு வச்சிருக்கிறவங்களாம் நான் சொல்றேன், விவசாயிகளுக்கு சொல்றேன். அதுல இதெல்லாம் கொஞ்சம் பிரச்சனையா இருக்கும், அதெல்லாம் இந்த நாள் சரி பண்ணிப்பீங்க. நிறைய பேர் கொஞ்சம் ஊரை விட்டு கொஞ்சம் வெளியே போயிட்டு வர மாதிரி கொஞ்சம் அலைச்சல் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. பட் என்னதான் சொன்னாலும் இந்த நாள் ஒரு சக்சஸ்ஃபுல் டேவா இருக்கும். கண்டிப்பா ஜெயிக்கிற நாளா இருக்க. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதேனு வழிபாடு. சக்தி கொடுப்பாள். ராசியான வெள்ளை நிறம். மகர ராசி அது மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நிறைய பேருக்கு தொண்டை உபாதைகள், காய்ச்சல், சளி, இருமல் இந்த மாதிரி தொந்தரவுகள்லாம் இன்றைய நாள் நிவர்த்தி ஆயிடும். மன சந்தோஷத்தை கொடுக்கும். அக்கம் பக்கத்து வீட்டாருடன் நல்ல நட்பு உண்டாகும். எல்லாருமே உங்ககிட்ட ரொம்ப அரவணைப்பா நல்ல பெயர் வாங்கக்கூடிய பிராப்தம் இருக்கு. அமோகமான நாள். மீனாட்சி அம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியா நிறம் சாம்பல் நிறம். கும்ப ராசி அல்ல கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு குடும்பத்துல சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள், ஒரு சில பேருக்கு பல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, ஒரு சில பேருக்கு லைட்டா தலைவலிக்கிறது, இந்த மாதிரிலாம் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கும். உடம்புல நீர்த்தன்மை குறையும் பொழுது நடக்கும். நல்லா கரெக்டா கொஞ்சம் தண்ணி குடிக்கணும். பயப்படாம இருந்தா செட் ஆகிடும். இந்த நாளை பொறுத்த வரைக்கும் சுப செலவுகள் செய்வது மிகப்பெரிய ஏற்றம். இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதை பத்தி திங்க் பண்ணுவீங்க. எங்க இன்வெஸ்ட்மெண்ட் போடலாம், எங்க எப்படி போடலாம், இப்படிலாம் ஏதாவது கொஞ்சமா சேமிப்பு வேணும், எனக்கு எந்த பேக்கப்பும் இல்லை, இப்படிலாம் யோசிக்கக்கூடிய அற்புதமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சத்யநாராயண சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியாக மஞ்சள் நிறம். மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு யோகமான நாளாக இந்த நாள் இருக்கப்படுது. எல்லா காரியங்களிலும் வெற்றி, மன மகிழ்ச்சி அதிகமா இருக்கும். செய்யற விஷயங்கள்லாம் சும்மா டக்கு டக்குன்னு பட்டு பட்டுன்னு செய்து முடிக்கிற மாதிரி இருக்கு. பொறுமையாக இருந்து ஒரு காரியத்தை ஜெயிக்கக்கூடிய அற்புதமான நாள். என்ன தர்மமோ அந்த தர்மத்தை அப்படியே நீங்க கடைபிடிக்கக்கூடிய அற்புதமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீராமன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியாண்டிரம் பொன்னிறம். மேலும் தகவலுக்கு எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.